அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, கேரளா அண்டு வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா அங்கே இருக்கிற முதல்வர்கள் வந்து சுவேந்து அதிகாரியினுடைய சொல்ல அங்கே இருக்கும் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு வந்து நடந்த கொடுமைகள் அநீதிகளுக்கு வந்து அதிகமாக குரல் கொடுத்தாங்க. டிவிகே நம்மளுடைய ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் வந்து வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறார். இன்னும் பார்த்தோம்னா நிறைய கோயில்களுக்கு வந்து கதவுகள் இல்லை. வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல்வராக பதவியேற்று இன்னையோட 20 நாள் தான் ஆகுது. ஆனால் நமக்கு நம்ம 20 வருஷம் வந்து இன்னைக்கு டிவிகே கட்சி வந்து ஆண்டுகிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா அந்த மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. சேம் டைம் அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, கேரளா அண்டு வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா அங்கே இருக்கிற முதல்வர்கள் வந்து வழக்கம் போல் அதாவது அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆட்சி நடத்தி போய்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மட்டும்தான் வித்தியாசமாக ரீல்ஸில் வந்து ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் பார்த்தோம்னா இப்படியெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலில் நடக்குமான்னு சொல்லிட்டு யாருமே அந்த மக்களே வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா சுவேந்து அதிகாரி முதல்வர் வந்து அவருடைய செயல்பாடுகள் பதவியேற்ற அன்னைக்கில இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வந்து ஒரு புது ரூல்ஸ் கட்டுப்பாடுகள் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இதில் குறிப்பாக பார்த்தோம்னா நேற்று வந்து பக்ரீத் இந்தியா முழுவதும் வந்து சிறப்பாக கொண்டாடினோம். அந்த கொண்டாட்டத்தில் நிறைய மாநிலங்களில் வந்து நடு ரோட்டில் குறிப்பாக பார்த்தோம்னா பொதுமக்கள் புழங்கக்கூடிய இடங்களில் மாடு ஆடு வெட்டக்கூடாது, பலியிடக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவே இருக்குது. அதை வந்து நிறைய மாநிலங்கள் வந்து கடைபிடிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்தோம், குடியிருப்புக்கு கீழே வந்து நாங்கள் வந்து ஆடு மாடு வெட்டுவோன்னு சொல்லும்போது அந்த குடியிருப்பு வாசிகள் அத்தனை பேருமே வந்து நீ ஆடு மாடு வெட்டு, நாங்கள் வந்து பன்றி அதாவது வராகத்தை கொண்டு வந்து நாங்கள் அடைச்சி வைப்போம், நாங்கள் அதுக்கு வந்து பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து அதாவது அடிக்கு அடி பதிலுக்கு உதைக்கு உத அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த மக்கள் எல்லாருமே இறங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில் நிறைய இடத்துல பார்த்தோம்னா வராகருக்கு வந்து கோயில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் வந்து இவங்க எங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புதுவிதமாக பூனா அங்கிட்டெல்லாம் வந்து இப்படி அது எப்படி சொல்லணும்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே கம்பல்சரியாக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அது மட்டும் இல்லை, இனிமேல் வந்து பன்றிக்கும் வராகருக்கும் வந்து கோயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் பக்ரீத்துக்கு வந்து எல்லாரும் இங்கே பார்த்தோம்னா தடை கொடுத்துட்டாங்க. அதாவது ஆடு மாடு வந்து வெட்டுறதுக்கு தடை, இது வந்து பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை தமிழகத்துலேயும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க வந்து அதாவது பொது இடத்துல வெட்ட வேண்டாம், ரோட்டில் வந்து ரத்தத்தை வந்து விடாதீங்க, அதனால் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்த ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸில் வச்சு நீங்கள் குர்பானி கொடுங்க, அந்த கறிகளை வந்து எல்லாருக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை அந்த மக்கள் வந்து ஏற்றிருக்காங்க. இரண்டாவது பார்த்தோன்னா ரோட்டில் வந்து தொழுகை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடு ரோட்டில் தொழுகை செய்யக்கூடாதுன்னு சொன்னதை அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பள்ளிவாசல்லே வந்து தொழுதுக்கிட்டாங்க. இதில் முக்கியமான காரணம் பங்களாதேஷிகள் வந்து அந்த நம்ம இந்தியாவை விட்டு வெளியேறிட்டாங்க. அந்த கல்சடைகள்லாம் வெளியேறவும் நம்ம நாடு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிக்கிட்டு இருக்கு. அவங்க போனதுனால அங்கேருந்து இஸ்லாமியர்கள் இந்தியாவினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பள்ளிவாசல்களில் தொழுதுட்டாங்க. அதே மாதிரி கண்ட இடத்துல வந்து ஆடு மாடுகளை வந்து பலியிடலை, குறிப்பிட்ட இடத்துல அவங்க சொன்ன இடத்துல வந்து குர்பானி கொடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து நடந்திருக்கு. ஆனால் இங்கே எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு பாஜக அரசாங்கம் அப்படின்ட்டு. அப்படிலாம் என்ன ஏதுன்னு தெரியாமல் தவறான பொய்யான தகவல்களை தயவு செய்து பரப்பாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள்னால தான் இங்கே இருக்கும் மக்கள் வந்து சொன்னபடி கேட்காம இருந்தாங்க. இன்னைக்கு அங்கே இருக்கும் சிஎம் சுவேந்து அதிகாரியினுடைய சொல்ல அங்கே இருக்கும் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான்
நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அங்கே இருக்க மக்களை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நல்லது தானே சொல்கிறாரு எங்கள் சிஎம், நாங்கள் எதுக்கு ரோட்டில் தொழுகணும், ரோட்டில் தொழுதா போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஆகுது, அதனால் நாங்கள் எங்கள் மஜித்தில் தொழுதுக்குறோம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஹைஜீனிக்கான பிளேஸ் இல்லாததுனால தானே கண்ட இடத்துல வெட்டக்கூடாது, மக்களுக்கு தொந்தரவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த கூம்பு வடிவிலான மைக்கெல்லாம் கழட்ட சொல்லியிருக்காங்க, அதையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் அதாவது சட்ட திட்டத்தை மதித்து அந்த மக்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாரும் சந்தோஷம் தான் படணும். அதை வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தோம்னா பூச்சாண்டி மாதிரி காமிச்சிக்கிறது. பாஜக வந்ததுனால அங்கே இப்படி ஒரு மாற்றம், இது வந்ததுனால தான் இப்படி நல்ல மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. இல்லாட்டினா இன்னும் இந்த மம்தா பானர்ஜி அந்த பங்களாதேசி பரதேசிகளை நம்ம நாட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு நம்ம சோத்தை திண்டுட்டு நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமாக பார்த்தோன்னா போய்கிட்டே இருக்காங்க. அதாவது அங்கே இருக்கும் பங்களாதேஷில் இருக்கும் மௌலானா சொல்லுவான், இங்கே நாங்கள் இந்தியாவுக்குள்ளே 10 கோடி பங்களாதேசிகளை உள்ளே விட்டுருக்கோம், கூடிய சீக்கிரம் இந்தியாவை நாங்கள் இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம் அப்படின்ட்டு. இப்போ 1 கோடி பேர் தான் போயிருக்காங்க போல, மிச்சம் இருக்கவங்க பூரா இந்தியா ஃபுல்லாக பரவலாக தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு தடவை கூட எஸ்ஐஆர் நடத்தலாம், ஏன்னா சிஏஏ இருக்க போய் தான் அந்த அளவுக்கு போராட்டங்கள் நடந்துச்சு, வெடிச்சு கிட்டத்தட்ட எத்தனையோ உயிர்கள் பலியாச்சு. ஆனால் இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் 1 கோடி பேர் வெளியே போயிட்டாங்க. இன்னும் மறுபடியும் எஸ்ஐஆர் கொண்டு வந்தால் இன்னும் நிறைய களவாணிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், நம்ம நாட்டை விட்டு வெளியே பத்திரலாம். இப்போ சுவேந்து அதிகாரி வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா நிறைய அதாவது பழைய கேஸுகள், அதாவது வேட்பாளர்களாக நிற்கப்பட்ட நிறைய ஆர்எஸ்எஸ் தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த கேஸு, பெண்கள் சம்பந்தப்பட்ட கேஸு எல்லாமே தூசி தட்டி எடுத்து அந்த கேஸ்களை ஃபுல்லாக இப்போ சரிபார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் நிறைய சம்மந்தப்பட்டவங்க இஸ்லாமியர்கள் தான். ஏன்னா அந்த சமயத்தில் ஒரு என்கவுண்டர் போட்டால பார்த்தீங்களா, முஸ்லீம்களை உத்தரப்பிரதேசம் மாதிரி இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேச்சு வரும். அப்படி இல்லை, அங்கே இருக்கும் நிறைய பேர் அதாவது இஸ்லாமியர்கள் சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் தான் செஞ்சுருக்காங்க. இதில் காதர் கான், நாசர் கான் அப்படிங்கிற 2 பேர் கண்டிப்பாக மாட்டுவாங்க. இவங்க ரேப்பிஸ்ட், சின்ன குழந்தைய ரேப் பண்ணி அந்த குழந்தைய ரொம்ப மோசமான முறையில் சிதைச்சு கொண்டிருக்காங்க. அந்த கேஸை சுவேந்து அதிகாரிகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மதர்சாக்களில் தவறான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இது சம்மந்தப்பட்ட கேஸ் அங்கே இருக்கும் ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயுமே அங்கே இருக்கும் லாயர்ஸ்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இனி அதற்குண்டான ஆதாரங்கள் இன்னைக்கு இருக்கும் பாஜக அரசு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரும். பெண்களுக்கு உதவித்தொகை அங்கே இந்த வர ஜூன்லேருந்தே மாதம் 3000 ரூபா கொடுக்க போகிறாங்க. லட்சுமி பண்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமுக்கு பெயர். அதில் பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி மம்தா பானர்ஜி ஆட்சியில் 1500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பேரில் இருக்கும் ஆண்களுமே இந்த திட்டத்தில் பணம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய், கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாங்கியிருக்காங்கன்னா இதில் பெரும்பாலான 90% பேர் பங்களாதேஷை சேர்ந்த பெண்கள் தான். இந்திய பெண்கள் கூட இல்லை. இந்திய பெண்கள் சாப்பிட்டுருந்தா கூட இது நம்மளுடைய வரி பணம் போயிருக்கும். வேற நாட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு ஓட்டுக்காக அந்த நாய்களுக்கு மாதம் 1500 ரூபாய். இதில் ஆண்களுமே இருக்காங்க. பேர் பெண்கள் பேர், ஆனால் அவங்க விசாரிக்கும் போது ஆண்களுடைய பெயராக இருக்கு. இப்போ புது ஸ்கீம் வந்ததுனால மாதம் 3000 ரூபாய்க்கு எல்லாம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுலேயுமே பார்த்தோம்னா ஆதாரில் ஒரு பேராக இருக்குது, ஓட்டர் ஐடியில் ஒரு பேராக இருக்குது. இதில் அதிகமாக பயன்படுறது முஸ்லீம்ஸ் தான் போய் நிற்கிறாங்க. அப்போ இதை அங்கே இருக்கும் யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே அதை எடுத்து போட்டு உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா, எங்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் திண்டுக்கிட்டு இருக்கீங்க, ஓட்டு மட்டும் நீங்கள் மம்தாவுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கும் பெண் அமைச்சர் அக்னி மித்ரா பால், அவங்க தான் இந்த பெண்களுக்கு நடந்த கொடுமைகள், அநீதிகளுக்கு அதிகமாக குரல் கொடுத்தாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா செயல்படுறாங்க. இந்த லட்சுமி பண்டார் இந்த திட்டத்துக்கு அவங்க தான் இறங்கி வேலை பார்த்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்னி மித்ரா பால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்க தமிழ்நாட்டுக்கு வருவோம். சுவேந்து அதிகாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் டிவிகே நம்மளுடைய ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு பதில் மற்றவங்க தான் ரீல்ஸ் போட்டு இங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்களும்
அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் 2 பேரும் செய்கிற சேட்டை தான் கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கீர்த்தனா அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. ஒரு பெண் குழந்தைய கெடுத்து கொன்றுக்கானுங்க, அதை கேட்டால் அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. இதில் எப்படி சிரிப்பு வருதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. 2வது நேற்று பார்த்தோம்னா அவங்க போட்டிருக்க ரீல்ஸ் வந்து உங்கள் தொழில்துறை அமைச்சர், நாங்கள் தொழில் தொடங்குறதுக்கு எங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்தியாவில் இருக்கும் எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு அமைச்சருமே வந்து ரீல்ஸ் போடுறதில்ல. ரீல்ஸ் போட்டு எங்கள் மாநிலத்துக்கு வாங்கன்னு சொல்லி தொழில் தொடங்குன்னு சொல்லி கேட்குறதில்ல. ஆனால் இவங்க இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா பூரா என்னாதையும் கழுவி ஊற்றினாலும் இந்த ஜென்மங்கள் திருந்தாத மாதிரி தான் இருக்குது. இங்கே அடுத்து பார்த்தோம்னா அறநிலைத்துறை அமைச்சர் முறுக்கு அதிரசத்துக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டு கேட்குறாரு. கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து 6 மாதமாக வச்சு திங்க போகிறாங்க. மினிமம் போனால் அங்கே இருக்கும் பிரசாதம் வந்து 2 நாள் 3 நாள்லேயே காலி ஆகிடும். அந்தளவுக்கு தான் வந்து அவங்க தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. அதனால் பெரிய ஃபேக்ட்ரியில் இருந்தால் வரப்போகுது. அங்கே இருக்க யாராவது அதை வந்து செஞ்சு வந்து கொடுப்பாங்க, இல்லாட்டி கோயிலே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்தோம்னா அங்கே போய் எக்ஸ்பைரி டேட் இல்லை. இதை எப்படி நீங்கள் வந்து செஞ்சீங்க, என்னைக்கு நீங்கள் தயாரிச்சிங்கன்னு சொல்லி எப்படி டேட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தோம்னா நிறைய கோயில்களுக்கு வந்து கதவுகள் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எல்லாம் அன்புதானே சேது அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் அந்த தம்பி பார்த்தோம்னா ஒவ்வொரு கோயிலாக தேடி போயும் அங்கே இருக்கும் குறைபாடுகளை பூரா சொல்கிறாங்க. அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இவர் போய் இங்கே முறுக்கு அதிர்ஷ்டத்துக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா கோயில் கருவறைக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு கூட வந்து கதவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கும் நிறையா கோயில்களுக்கு இன்னும் சரிவர பராமரிப்புகள் இல்லை. அந்த கோயில் ஃபஸ்ட்டு வந்து கோயில்களில் வேலை பார்க்குற குருக்களுக்கு சம்பளமே வந்து 7000 8000 தான். அவங்களுடைய சேலரிகளை கூட்டலாம். பராமரிப்பு இல்லாத கோயில்களை வந்து பராமரிப்பு செய்கிறதுக்கு உண்டான நிதிகளை ஒதுக்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 3000 கிலோ தங்கங்கள் வந்து முன்னாடி இருக்க கவர்மெண்ட் ஆட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றிய கணக்குகளை எடுக்கலாம். கோயில்களுக்கு செலவுகளுக்கு செய்யக்கூடிய பணம் வந்து ரொம்பவும் கம்மியான தொகைன்னு சொல்லிட்டு வடநாட்டு பக்கம் பூரா வந்து நம்ம தமிழ்நாட்டை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை என்னன்னு சொல்லி அதை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து இதுவரைக்கும் 50,000 சிலைகள் ப்ளஸ் தொழில் பொருட்கள் வந்து காணா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குண்டான நடவடிக்கை என்ன செய்யலாம், இதுக்கு வந்து நம்மளுடைய மத்திய அரசு கூட எப்படி கலந்து பேசி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அறநிலைத்துறை செஞ்சு வச்சிருக்கிற குளறுபடிகளை சரி பண்ணலாம். கோயில்களில் வந்து ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது, அதை வந்து அதாவது கிட்டத்தட்ட 1000-2000 ரூபாய்லாம் வாங்குறாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த பொது தரிசனத்துக்கு வந்து டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது கோயிலை சுற்றியேவும். நிறைய கோயில் நிலங்களை வந்து நிறைய பேர் ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க. அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கோயிலுக்கு கடைகளுக்கு வந்து சரியாக குத்தகை பணம் கொடுக்கறதில்ல, சரியான வாடகை பணம் கொடுக்கறதில்ல. அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இவ்வளோ வேலை எனக்கே இவ்வளோ தெரியுது. அப்போ ஒரு பிராமணராக பிறந்து அந்த கோயில் சம்மந்தப்பட்ட எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி பார்க்காம இவர் போய் முறுக்கு அதிர்ஷ்டத்துக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சருமே பார்த்தோம்னா இங்கே போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து நீ சாப்பிட்டுட்ட கண்ணு, நான் இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறாரு. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னால் அதாவது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பஸ்ஸில் அதாவது யூனிஃபார்மோட போனால் பஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஸ்கீமை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே இந்த ஸ்கீம் இருக்குது. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு பிள்ளைங்க பஸ்ஸில் ஏறினா பிள்ளைகளுக்கு வந்து பஸ் டிக்கெட் இல்லை, பஸ்ஸு ஃப்ரீ தான் டவுன் பஸ்ஸில் பூராமேவும். இது எல்லாருக்குமே இருக்குது. புதுசாக என்னமோ இப்போ வந்து அரசாங்கம் தான் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம், ஃப்ரீ பாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்த மாதிரி தமிழகத்தினுடைய புதிய போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி நமக்கே ஒரு டவுட்டு வருது. இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், புதுசாக இப்போ தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே இருக்கிறத மறுபடியும் இவங்க திரும்ப சொல்கிறாங்க. அது ஒன்று தான். அதாவது இதில் 2 விஷயம். ஒன்று பார்த்தோம்னா இப்போ டிஎம்கே ஐடி விங்கும் டிவிகே ஐடி விங்கும் 2 பேரும் நல்லா அடித்து மழுக்கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நடுவில் உட்காந்து சந்தோஷமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது கர்மா இஸ் பூமராங். டிஎம்கே என்ன செஞ்சிச்சோ அதை பூராமே, அதாவது பாஜகவுக்கு என்னென்ன திமுக செஞ்சிச்சோ அதை பூரா இன்னைக்கு டிவிகே வந்து திமுக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் இதை நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு திமுக வந்து ஸ்டிக்கர் ஒட்டுச்சு. அதவே இன்னைக்கு பார்த்தோம்னா
தமிழக அரசு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்துச்சோ அதை பூரா நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிவிக்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அடிச்சு மல்லுக்கட்டுறாங்க. இடையில உட்காந்து நம்ம வேடிக்கை பார்ப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.